எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்து வந்திருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது, அநேக போராட்டங்கள் வரும் பொழுது 3 கேள்விகளை நம்முடைய இருதயம் அடிக்கடி கேட்பதுண்டு. ஸ்தோத்திரம். தூங்க முடியாம, சாப்பிட முடியாம, பிரச்சனையின் உச்சகட்டத்தில் வரும் பொழுது, என்னதான் நான் ஆவிக்குரியவனாய் இருந்தாலும், என்னதான் நான் விசுவாசத்தில் பெயர் பெற்றவனாய் இருந்தாலும், என்னதான் நான் கிறிஸ்தவனாய் இருந்தாலும், என்னுடைய ஆவி சோர்ந்து போகும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது, என்னை அறியாமலே 3 கேள்விகள் ஆண்டவரை பார்த்து அல்லது எனக்கு நானே கேட்பதுண்டு. அதுல முதல் கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்க முடியும். சங்கீதக்காரனாகி தாவீது இதே வார்த்தையை தான் கேட்டான். சங்கீதம் 10:1. சீக்கிரமா, சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேருகிற சமயத்தில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? தேவ சமூகத்தில் தாவீது கேட்ட கேள்வி இதுதான். ஏன் ஆண்டவரே தூரமாய் நிற்கிறீர்? ஏன் ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீர் என்ன செய்கிறீர்? மறைந்து போகிறீர். எனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்க வந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா, எனக்கு ஆபத்து வர்ற சமயத்தில் கரெக்டா நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க. தோத்திரம். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற கேள்வி எல்லாம், ஏன் ஆண்டவரே, ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஏன் உம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறீர்? நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை இந்த கேள்வியை கேட்பதுண்டு. வியாதிகள் வரும் பொழுது, பணப்பிரச்சனைகள் வரும் பொழுது, குடும்பத்தில் சில சோர்வுகள் நம்மை அறியாமலே கீழே தள்ளப்படும் பொழுது, என் இருதயம் இன்றைக்கும் அங்கலாய்ப்போடு சோத்திரம் ஆதரவில்லாமல் கேட்கிற, புலம்புகிற ஒரே வார்த்தை, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இரண்டாவது என்னுடைய இருதயம் கேட்கிற கேள்வி, சங்கீதம் 13:1-2. சங்கீதம் 13:1-2. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர்? முதல் கேள்வி அவன் கேட்கிறான், ஏன் ஆண்டவரே? இரண்டாவது கேள்வி, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைத்திருப்பீர்? எதுவரைக்கும்? இரண்டாவது வசனம், என் இருதயத்தில் சஞ்சலத்தில் நித்தம் வைத்து எதுவரைக்கும்? நிறைய சஞ்சலம் என் ஆத்மாவில் இருக்குது, என் இருதயத்தில் நிறைய சஞ்சலத்தை வச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? எதுவரைக்கும் ஆண்டவரே இப்படியே நான் நினைச்சிட்டே இருப்பேன், பைத்தியம் பிடிச்சவனை போல? எதுவரைக்கும்? இந்த 1-2 இந்த 2 வசனங்களை 4 முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க. எதுவரைக்கும் ஆண்டவரே? நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நம்முடைய இருதயம் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஹவு லாங்? எதுவரைக்கும் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? எதுவரைக்கும் ஆண்டவரே? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு தீர்வு வராதா? இதற்கு ஒரு காரியம் என் வாழ்க்கையில நிறைவேறாதா? ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்வியோடு இந்த காலை நேரத்தில் நீங்க வந்தீங்கன்னா, உங்க கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு பதிலாய் வெளிப்பட போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. பிரைஸ். உங்க கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். 1, ஏன் ஆண்டவரே? 2, எதுவரைக்கும் ஆண்டவரே? 3, அடிக்கடி என் மனசு சொல்ற வார்த்தை, எப்ப ஆண்டவரே? எப்பொழுது ஆண்டவரே? எப்ப என் பிரச்சனை மாறும்? எப்ப என் போராட்டம் மாறும்? எப்பொழுது என் கண்ணீருக்கு ஒரு விடிவு காலம் வரும்? எப்பொழுது எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும்? இந்த 3வது கேள்வியை குறித்து தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். உபாகமம் 28வது அதிகாரம் 67வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:67. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும், சேர்ந்து வாசிங்களேன், உன் கண்கள் காணும் காட்சியினாலும், விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்று சொல்லுவாய். நம்ம லைஃப் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். காலையில வந்துச்சுன்னா, ஏண்டா காலையில வந்துச்சு, எப்படா சாயங்காலம் வரும்? நைட்டு வந்துச்சுன்னா, எப்படா அந்த நைட்டு மாறும்?
எப்படா இந்த வாழ்க்கையில சோத்திரம். எவ்வளவு எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எப்பொழுது விடியும், எப்பொழுது ஏன்னா நிம்மதி இல்லை, நினைச்ச காரியம் நடக்கல, என் செபத்திற்கு என் கண்ணீருக்கு பதில் வரல. இப்ப என் மனசு சொல்றது, ஆண்டவர் எப்ப ஆண்டவரே, எப்ப விடியும், எப்ப சாயங்காலம் ஆகும், எப்ப இந்த இருட்டு போகும். ஒருவேளை அந்த சத்தத்தோடு இந்த காலை ஆராதனை வேளை வந்திருந்தீங்கன்னா உங்க போராட்டத்திற்கு ஒரு நிச்சயமான பதிலை கர்த்தர் தர போகிறார். இன்னும் 2-3 வசனங்களை வேகமாய் வாசிக்க போகிறோம். யோபு 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோபு, நான் படுத்துக் கொள்ளுகிற போது ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் போதும் என்கிறது. அப்பா சாமி போதும்டா. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல. சில பிரச்சனை வரும்போது, சில போராட்டம் வரும்போது, அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு, இதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு, இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இங்க யோபு சொல்லுகிற வார்த்தை எப்பொழுது விடியும், எப்பொழுது இந்த ராக்காலம். பாருங்க, இந்த ராக்காலத்திலே இருக்கிறனே, ஒரு இருளே இருக்கிறனே, என் லைஃப்ல ஒரு வெளிச்சம் வராதா? அந்த வார்த்தை பாருங்க, எப்பொழுது கிழக்கு வெளுக்கு மட்டும், ஒரு கிழக்கின் வெளிச்சம் வராதா? கிழக்கில் உதிக்கிற சூரியனின் வெளிச்சம் என் வாழ்க்கை பார்க்க முடியாதா? எப்பொழுது இந்த ராக்காலம் முடியும், எப்பொழுது இந்த ராக்காலம் முடியும்? தூங்க முடியல. நிறைய பேருடைய செல்போன் நைட்லையும் கிரீன் சிக்னல் காமிக்குது, ஆன்லைன் காமிக்குது. ஏன்? டைம் பாஸுக்காக இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் அந்த வார்த்தை என்னது, அரண்டு புரளுகிறதுனா நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா 1ஆம் தேதி டியூ கட்டணும், 10ஆம் தேதி ஒரு டியூ கட்டணும், பணத்துக்கு என்ன செய்யணும் தெரியல, வேலை வாய்ப்பு சரியா இல்லை, பிள்ளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது, புருஷனை நினைச்சா அதை விட பெரிய தொந்தரவா இருக்குது, என்ன நினைச்சா அதை விட தொந்தரவு. அரண்டு புரண்டு என்ன செய்கிறேன், புரண்டு புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பக்கம் திரும்புறேன், இந்த பக்கம் திரும்புறேன். அவன் சொல்றான், எப்ப இந்த ராக்காலம் மாறும், எப்பொழுது இந்த ராக்காலம் மாறும், எப்பொழுது கிழக்கு வெளுக்கிற ஒரு 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 வெளிச்சம் என் லைஃப்ல வராதா? எத்தனை பேர் இந்த சத்தத்தோடு ஏங்கி இருக்கிறீங்க? ஒருவேளை அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு கிழக்கே வெளிக்கிற ஒரு சூரியன் வெளிச்சம் நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119:84. சங்கீதம் 119:84. இது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ எப்போது நியாயம் தீர்ப்பீர். என் பிரச்சனையை அழுகிறது நிப்பாட்டிட்டு என்ன அழ வச்சுட்டு அவன் எப்படி இருக்கிறானே, சந்தோஷமா இருக்கிறானே. என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு எப்பொழுது நியாய தீர்ப்பு வரும்? எத்தனை முறை என் இருதயம் ஏங்குது. ஒரு வியாதி என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்குதுல்ல, ஒரு பண பிரச்சனை என்னை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்குதுல்ல, ஒரு 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 உள்ளான காயம், ஒரு ஏமாற்றம் என்னை என் குடும்பத்தையும் துன்பப்படுத்துது. இந்த துன்மார்க்கனுக்கு எப்பொழுது நியாயம் வரும், எப்பொழுது நியாய தீர்ப்பு வரும்? பாரம்பரிய சாபமாய் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாரம்பரியமாய் பல சாபத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமே. அந்த பாரம்பரிய சாபத்துக்கு எப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பு வரும்? என் குடும்பத்துக்கு விரோதமா, எனக்கு விரோதமா நிறைய மந்திரவாதங்கள் செய்து வைக்கிறார்களே, இந்த மந்திரவாதத்துக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்? எப்பொழுது இந்த மந்திரவாதத்தின் மேல, இந்த பொல்லாத ஆவிகளோடு எப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பு வரும்? இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த போகிறார். இதுல 2 வருஷம் முன்னாடி 82வது வசனத்தை வாசிப்போம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள். எப்போது சாயங்காலம் வரும், எப்போது விடியற் காலம் வரும், புரண்டு புரண்டு படுக்கிறேன், இந்த ராக்காலம் முடிவு வராதா? எப்போது என் லைஃப்ல ஒரு கிழக்கு வெளுக்கிறத நான் பார்க்க முடியும்? எப்போது துன்மார்க்கனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும்? தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது என்ன தேற்றுவீங்க? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறனே, தேர்தல் இல்லாமல் இருக்கிறாங்களே, என்னை சுத்தில அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னை சுத்தில அத்தனை பேர் இருந்தும் ஏதோ ஒரு அனாதையை போல,
ஆறுதல் இல்லாமல் என் இருதயம் இன்றைக்கும் உண்மையான அன்புக்காய், உண்மையான ஆசைக்காய், உண்மையான எதிர்பார்ப்புக்காய் தேர்தல் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறதே. அப்பா, எப்போதான் என்னை தேற்றுவீங்க? நான் இப்படியே எவ்வளவு நாள் ஓடுறது? இப்படியே எவ்வளவு நாள் உழைச்சி என் லைஃபை நான் ஸ்பாயில் பண்றது? எப்பதான் அந்த தேற்றப்படுகிற காலம் வரப்போகும்? எப்ப நீர் என்னை தேற்றுவீர்? அதை பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. நானும் இன்னைக்கு நீங்க என்ன தேற்றிடுவீங்க, நாளைக்கு என்ன தேற்றிடுவீங்க, அடுத்த மாசம் என்ன தேற்றிடுவீங்க, எனக்கு ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எப்பொழுதுன்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பார்த்து, அந்த வார்த்தையை பார்த்து பார்த்து என் கண்களெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? இது தாவீது அழுத வார்த்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாவீது கூட பிறந்தவங்க 7 பேர், இவனோட 8 பேர். அவன் வீட்டுக்கு ராஜா, அவன் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா தாவீதுக்கு அது என்ன செய்யல, சொல்லப்படல. தாவீது வழக்கம் போல ஆடு மேய்க்க போய்விட்டான். தாவீது வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறார். அந்த வார்த்தை கூட அவனுக்கு சொல்லப்படல. 10 மாசம் சுமந்த அம்மாவும் சொல்லல, தவம் இருந்து கடைக்குட்டியை பெத்து போட்ட அப்பாவும் சொல்லல. சரி, இவங்க தான் பிஸியா இருந்தாங்க, மறந்துட்டாங்க. கூடவே வளர்ந்தாங்களே தடிமாடு மாதிரி 7 பேர், அவங்களே என்ன செய்யல, அவங்க தங்களை தாங்களே அலங்கரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் நினைக்கிறேன், மூத்தவன் சொல்லிப்பான், ஏய் நான் தாண்டா ராஜாவை போறேன், நீங்க எல்லாம் கூஜாவை போறேன். சின்ன சொல்லிப்பான், ஏய் இல்லை நான் தான் உன்னை காட்டில் அழகு, நான் பார்த்து எவ்வளோ வாட்ட சட்டமாக இருக்கிறேன், எவ்வளோ சிவப்பாக இருக்கிறேன், எவ்வளோ கலராக இருக்கிறேன். சாமுவேலும் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது தைல குப்பி எடுத்து ஆசீர்வதிக்க போவான். ஆண்டவர் சொல்லுவா, எப்பா நிப்பாட்டுப்பா. 2வது ஒருத்தர் வருவான், அவனை எடுத்து ஆசீர்வதிக்க போவான். ஆண்டவர் சொல்ல, நிறுத்து. 7 பேரும் கடந்து போயிட்டாங்க. 7 பேரையும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் ரெடியா இருந்தான், ஆனால் பரலோகம் ரெடியா இல்லை. அப்பதான் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உடனே சாமுவேல் கேட்கிறார், இன்னும் வேற யாராவது ஒருத்தர் இருக்கிறாரா? அப்பதான் 10 மாசம் சுமந்தவங்களுக்கும் ஞாபகம் வருது, தவம் இருந்து தகப்பனுக்கும் ஞாபகம் வருது. ஆமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்துல. இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் சொந்தக்காரங்க வர்ற அன்னைக்கு, இல்லது உங்க அம்மா அப்பா நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்துட்டாங்க, அல்லது உங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் கெஸ்ட் யாராவது வந்துட்டு போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க எவ்வளவு கோவம் வரும்? ஏன் சொல்லல? நான் லீவ் போட்டு இருந்திருப்பேன்ல, நேத்தே சொல்லியிருந்தா சர்ச்சுக்கெல்லாம் லீவ் போட மாட்டோம். மோகன்சி அண்ணன் இருந்து ஒரு ஃபோன் வருது. மோகன்சி அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து இயேசு விடுவிக்கிறார். அங்கேருந்து, அண்ணன் உங்க கூட பேசணுமா? அண்ணன் சொல்லுங்கண்ணே, நான் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்க வீட்டை எனக்கு தரிசனமா காமிச்சாரு, நாளைக்கு மதியானம் உங்க வீட்டுக்கு வரப்போறேன், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னா, அண்ணே நாளைக்கு வராதிங்க, நாளைக்கு எனக்கு நைட் டியூட்டி இருக்குது, நீங்க இன்னும் 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? யாருமே சொல்ல மாட்டோம். அண்ணே வாங்க. அன்னைக்கு பிள்ளைக்கெல்லாம் என்னதான், உன் படிப்பே நாசமா போனாலும் பரவாயில்ல, அண்ணே வர்றாரு. தோத்திரம். நீ இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சரி, என் வேலையோட சீட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அண்ணன் வந்து ஜோம் பண்ணி புது வேலை என்ன செஞ்சுவாரு. அவர் திறப்பின் வாசல்ல அப்படி ஜோம் பண்றாருல, நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணன் ஜோம் பண்ண போறோம், எல்லாம் சரியாயிடும். சர்ச்சுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வான்னா, உனக்கு எக்ஸாம் இருக்குது, நீங்க படி, நாங்க போய் என்ன செஞ்சுட்டு வர்றோம், நாங்க போய் திறப்பில் நின்று வர்றோம். பையன் எத்தனாவதுன்னா 1வது படிக்கிறவனுக்கு எக்ஸாம் வருது. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன்ல, காலையிலே லீவு கேட்குறாங்க. நைட்டெல்லாம் அவங்களுக்காக ஆண்டவர் வார்த்தையை கேட்டுவானா, காலையிலே தோத்திரம். இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அவன் இருதயம் ஏங்குச்சுங்க. எப்பொழுது நான் தேற்றப்படுவேன், எப்பொழுது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? வர்றவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்களே, வர்றவங்க எல்லாம் என்னை அழிக்கிறாங்களே, வர்றவங்க எல்லாம் என் இருதயத்தை நோகடிக்கிறாங்களே, எப்பொழுது? ஒரு வார்த்தையை வாசிப்போம். யோபு ஸ்தோத்திரம் 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல்
எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல, எப்போ ஒரு மாறுதல் வரும்? எனக்குன்னு ஒரு காலத்தை நீங்க குறிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த குறிச்சு வைக்க காலத்துல நான் காத்திருக்கிறேன். எப்ப எனக்கு ஒரு மாற்றம் வரும்? நான் 5 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். எப்பொழுது விடியற் காலம் வரும், எப்பொழுது ராக்காலம் முடிஞ்சு சோத்திரம் கிழக்கு வெளிக்கிற நாட்கள் வரும், எப்பொழுது துன்மார்க்கன் மேல் நியாய தீர்ப்பு வரும், எப்பொழுது எனக்கு ஆறுதல் வரும், எப்பொழுது, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போது தேர்தல் வரும், எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது விடியற் காலம் வரும், எப்பொழுது ராக்காலத்துக்கு முடிவு வரும், எப்பொழுது கிழக்கு வெளிக்கும், எப்பொழுது நியாய தீர்ப்பு வரும், ஏன், எதற்கு, எது வரைக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். நம்புறீங்களா? பக்கத்தினுடைய கண்ணை பார்த்து சொல்லுங்க, சீக்கிரத்தில் நீங்க துளிர்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நம்ம கேட்கிறோம்ல, எப்போ 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 எப்போ? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, இனி தாமதிக்காது, அதி சீக்கிரத்தில் சில காரியங்கள் நீங்க போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதுவரை உன்னை அள வைத்த, இதுவரை உன்னை வேதனைப்படுத்தின பல காரியங்கள் சீக்கிரத்துல, நம்புறீங்களா? பக்கத்துல உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, அதி சீக்கிரத்துல நீங்கி. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. எப்ப விடியும்? புரண்டு படுத்தீங்கல்ல, உங்க ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாம, ஒரு தேர்தல் இல்லாம, சொத்திரம் ஒரு ஆட்சி தேற்றுவதற்கு இல்லாம, எப்ப எனக்கு ஒரு மாற்றம் வரும் ஏங்கிட்டு இருந்தீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், 1, சீக்கிரத்தில் உன் வாழ்வு துளிர்க்கும். 2, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாதத்துல சில காரியம் நீங்கி விட போகிறது. நல்ல ப்ராஃபட்டிக்கா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில பிரச்சனைகள் நீங்க போகிறது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எந்த பிரச்சனை நீங்காம இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த 2025 வருஷத்துல நீங்க கால் வச்சதுல இருந்து கடந்த 7 மாதங்களுக்கு மேல எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த கண்ணி நீங்காமல் இருக்கிறதோ, அந்த பிரச்சனைக்காக, அந்த வியாதிக்காக, அந்த போராட்டத்துக்காக எப்பொழுது காத்திருந்தீங்களோ, உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் அவைகள் நீங்கி போவதாக. கையை தட்டி ஆவியில நிறைந்து, அது சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இனி தாமதிக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி தாமதிக்காது. ஹல்லேலூயா. 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 நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தோத்திரம், சபையில் இருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லு, நான் சொல்றேன், தோத்திரம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்னது? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆத்மாவை சத்தம் கேட்குமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். 2-3 வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 37:10. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தார். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்பன்னு கேட்டீங்கல்ல, எப்போ எது வரைக்கும், எப்போ? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இதுவரை உனக்கு விரோதமா எழும்பின சில துன்மார்க்கனை நீ தேடினாலும் பார்க்க மாட்டேன். நீ தேடினாலும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. நிறைய பேர் கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, என்கிட்ட மோதின அட்ரஸே நம்ம சொல்லியிருப்போம், இல்லை நம்மளை யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை கேட்காத ஆட்கள், நான் யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, என் பரம்பரை என்னன்னு தெரியுமா, என்கிட்ட மோதின உன் அட்ரஸே என்ன செய்யாது. இதெல்லாம் இங்க பார்த்து காப்பி அடிச்சது தான். அவன் ஸ்தானத்தை உற்று
உற்று விசாரித்தா நேத்து வரைக்கும் அவ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா, நேத்து வரைக்கும் அவ என்ன பின்னாடியே இருந்து எனக்கு விரோதமா குழி வெட்டினா, என்ன மேல ஏற விடாதபடி, என்ன அடுத்த லெவலுக்கு போக விடாதபடி அவன் என் காலை பிடிச்சி அவன் இழுத்தான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் துன்மார்க்கனை அழிச்சு போடுவேன்னு சொன்ன கர்த்தர் எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கின வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் ஆமென் சொல்லி கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க நம்புங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிற்பாடு திற பிரச்சனையை தேடினாலும் அட்ரஸே இருக்காது. நல்ல ஆமேனே வரமாட்டேங்க, நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அட்ரஸ் தெரியாதபடி சில துன்மார்க்கரின் வல்லமை. நிறைய பேருடைய முகத்தை பார்த்தா அப்படி சிரிப்பா இருக்குது. ஏன்னா துன்மார்க்கர் அப்படின்னா ஆல்ரெடி இங்க 10 பேர் இங்க 10 பேர் என்ன செஞ்சிருப்போம், Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம பிள்ளைக்கும் சோறு ஊட்டும் போதே டேய் அவனை மட்டும் விட்டாதடா, அவனால தாண்டா அவங்க ஒப்பை எப்படி இருக்கான், அவளால தாண்டா உன் குடும்பமே என்ன செய்யுது. பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு கூட்டி வளர்க்குறோமோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு விரோதத்தை ஊட்டி தான் என்ன செய்யும். நமக்கு துன்மார்க்கர் அப்படின்னாலே ஒரு சிலர் தான் என்ன செய்யுது. ஹலோ, நான் அந்த துன்மார்க்கரை சொல்லல, நேத்து வந்தவ முந்தானையிலே முடிச்சு வச்சுட்டா. நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், தோத்துறோம். மாமியாருக்கு மருமகள் துன்மார்க்கன், மருமகளுக்கு மாமியார் துன்மார்க்கர், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. தோத்திரம் போய் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேனே இவங்கள. நமக்கு துன்மார்க்கர் அப்படின்னாலே ஒரு 10 பேர் முன்னாடி தான் வருது. உடனே பூசு ஆவியில் நிறைஞ்ச ஆண்டவரே இன்னைக்கு அந்த துன்மார்க்கர் அட்ரஸ். நான் அவனை சொல்லல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை போராட்டம் இல்லை. ஆனா அவனை ஒருத்தன் தூண்டி விடுறான்ல, அவனை ஒருத்தன் ஏவி விடுறான்ல, அவன் மூலமா ஒரு காரியம் செய்யப்படுதுல. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துரைத்தனங்கள், அந்த பொல்லாத ஆவிகள், அந்த அதிகாரங்கள் இனி தேடினாலும் நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீ உத்து பார்த்தாலும் நீ கண்ணை மூணாலே அவன் தான் தெரியறான். உண்மைதானே? சில பிரச்சனை கண்ணை மூணாலே என்ன செய்யுது. இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. நீங்க உத்து விசாரிச்சாலும் இதுவரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி வந்தது, இதுவரை ஃபேமிலிக்கு முன்னாடி வந்தது, இதுவரை லைஃபுக்கு முன்னாடி வந்தது. ஆண்டவர் சொல்கிறா, இன்னும் கொஞ்ச நேரம்டா, இன்னும் கொஞ்ச நேரம்டா, நான் அவனை அழிக்க போறேன். அடுத்து நீ உத்து பார்த்தாலும் அவனை விசாரிச்சு கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. துன்மார்க்கனை கர்த்தர் வேறொரு அழிக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம். எது துன்மார்க்கன்? யார் துன்மார்க்கன்? வியாதி, அது ஒரு துன்மார்க்கன். ஆமென் சொல்லுங்களேன். பகை, அது ஒரு துன்மார்க்கம். மந்திரவாதம், அது ஒரு துன்மார்க்கம். பில்லி சுனியம், அது ஒரு துன்மார்க்கம். பாரம்பரிய கட்டுகள், அது ஒரு துன்மார்க்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்மார்க்கன் இனி ஈரான். கொஞ்ச நேரத்தில் அவனை வேரோடு அறுக்க போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் அள வைத்த, உன்னையும் உன் குடும்பத்தையும் வேதனைப்படுத்தின. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா 26:20. ஏசாயா 26:20. என் ஜனமே, நீ போய் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிச்சுக்கோ. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச நேரத்தில் சினம் கடந்து போகும். இது நிரந்தரம் அல்ல. உங்க லைஃப்ல, உங்க ஃபேமிலியில, உங்க சரீரத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எது கடந்து போகாமல் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் தான். அந்த சினம், அந்த வியாதி, அந்த பாடுகள், அந்த பாவம் உன் எல்லை விட்டு கடந்து போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புங்கள். கொஞ்ச நேரத்தில் அது கடந்து போகும். அது கடந்து போகும் பொழுது என்ன பாரு, என் அழகை பாருன்னு வெளியில வந்து என்ன செய்யக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விபச்சார ஆவிகளுக்கு விலகி போங்கள். நம்ம இது ஆப்போசிட்டா, பிசாசு வந்தான்னா விலகி ஓடிடுறது. எதுக்குப்பா நமக்கு வம்பு, அது வாட்டுக்கு போகுது, நம்ம பாட்டுக்கு போறோம். விபச்சார ஆவி வந்துச்சுன்னா நீ என்ன வந்து மோதிடுவியா பார்ப்போம். ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில், ஆவிகளோடு. ஆவி விபச்சாரத்தின் பாவம், அதுக்கு விலகி ஓடு. பாலிய இச்சைக்கு விலகி ஓடு. நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் தான் சினம் கடந்து போகும். அப்படியே அந்த வார்த்தையை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சினம் கடந்து போகும். வார்த்தை இப்படி சொல்கிறேன், ஒருவேளை அந்த சினம் தேவன் மூலமா கூட வந்திருக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்ல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இப்ப நான் உன்னை கைவிட்டேன்ப்பா, ரொம்ப நேரம் இல்ல, இமைப்பொழுது, ஜஸ்ட் உன்னை கைவிட்டேன். அது உண்மை. ஆனா உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நான் சொல்றேன், சினம் கடந்து போகும். மந்திரவாதத்தின் சினம் கடந்து போக போகிறது. பில்லி சுனியத்தின் சினம் கடந்து போக போகிறது. பாரம்பரிய கட்டுகளின் சினம் கடந்து போகும். ஆனா சினம் கடந்து போகிற டைம்ல சபை என்ன செய்யணும்? புண்பட்ட நெஞ்ச புகவித்து ஆத்து. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு ஒரு கோட்டை அடிச்சா தான் என்னால என்ன செய்ய முடியும்? என்ன பாஸ் அதெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்றீங்க? நாங்களுக்கும் டாஸ்மார்க்குக்கும் உங்களை சொல்லல, உங்களை தான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சினம் கடந்து போகிற டைம்ல தேவ சமூகத்துல காத்திருக்கணும், செபத்துல காத்திருக்கணும், பரிசுத்தத்துல காத்திருக்கணும். அறை வீட்டை கட்டி கொண்டு, அறை வீட்டை பூட்டி கொண்டு, ஆண்டவரே இந்த கொஞ்ச நேரத்துல இந்த சினம் கடந்து, இந்த வார்த்தையை கத்த தீர்க்க தரிசனமா சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் தான். கடந்த 7 மாதம் எத்தனை கோபம் உங்க வாழ்க்கையை எரித்து போட்டதுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை சினம், எத்தனை கோபாக்கின உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கத்த சொல்லுகிறார், அந்த சினம் கொஞ்ச நேரத்தில் உன்னை விட்டு, நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, அது கடந்து போக போகுது. கண்ணை பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தான் கடந்து போயிடும். எரேமியா 51:33, பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது. சத்தமா வாசிங்க, இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை இந்த ஆகஸ்ட் மாதம் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான், உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு அறுப்பு காலம் வரப்போகிறது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உன் சம்பாத்தியத்துல, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில. நம்புறீங்களா? தீர்க்க தரிசனமா சொல்லுங்களேன். அப்படியே கொஞ்ச காலத்துல அறுப்பு காலம் வரப்போகுது. நம்புறீங்களா? ஆமீனே வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு நாள் சத்தமா பிரிஸ்கா சொன்னா நல்லா இருக்கும். கொஞ்ச காலத்துல அறுவடை வரப்போகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். உங்க சம்பளம் டபுள் மடங்கா மாறப்போகுது. ஆமீனே வர மாட்டேங்குது. ஆமீனே வர மாட்டேங்குது. சத்தமா தவிர ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அறுவடை வரப்போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலம் தான் அறுவடை வரப்போகுது. தசமாவத்தை மறந்துடாம கொடுத்துருங்க. ஒருவேளை அறுவடை வந்துருச்சுன்னா அறுக்கிறதுலே குறியா இருக்கிறது, சர்ச்சுக்கே என்ன செய்யறதில்ல. ஏன்னா அறுவடை இந்த அறுவடை காலத்தையே கர்த்தர் தானே கொடுத்தாரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன் களம் வெறுமையா இருந்துச்சு. உன் களம் சொத்தம் போரடிக்கிற காலம். நீ அப்படியே போட்டு உன்னை உழுதாங்க, அப்படியே போட்டு உன்னை உழுதாங்க. அந்த டைம்ல எல்லாம் நான் தானே உன்னை பாதுகாத்து இன்னைக்கு உனக்கு ஒரு அறுவடையை கொடுத்துருக்கிறேன். அறுவடை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி செலுத்தணும். சத்தமே வரமாட்டேங்குது. ஆமீன் சொல்றீங்க. நான் சொல்றேன், 500 ரூபா, 1000 இதெல்லாம் லட்சமா மாற போகுது. பக்கத்துல பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுங்க, அறுவடை காலம் கொஞ்ச காலத்துல வரப்போகுது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. எப்பொழுது 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 எப்பொழுதுன்னு கேட்டீங்களே, அப்பா தெளிவா சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் தான்ப்பா, கொஞ்ச நேரம் தான் அவன் வாலாட்டுவான். அவன் அட்ரஸ் இல்லாதபடி அவனை துரத்த போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த சினம், அந்த கோபம், அந்த வியாதி உன்னை விட்டு கொஞ்ச நேரத்துல கடந்து போகும். கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். இன்னும் கொஞ்ச காலம் தான்.
கொஞ்ச காலம் தான், பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கோ. உனக்கு ஒரு அறுவடை வரப்போகிறது, உனக்கு ஒரு அறுவடை வரப்போகிறது, உனக்கு ஒரு அறுவடை வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறார். கொஞ்ச காலத்தில் சபை அந்த அறுவடையை நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏன் முன்னாடி இடம் வாங்கியிருக்கோம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாடி 2 இடம் வாங்கியிருக்கிறோம், அந்த பக்கம் ஒரு இடம் வாங்கியிருக்கோம், நடுவில் இன்னும் கொஞ்சம் ஒரு இடம் இருக்குது. அந்த ஆளு அட்ரஸ் தேடி இருக்கோம், அதையும் வாங்க போறோம். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வாரத்தில் இது இடிக்க போறாங்க. ஏன் ஏன் இத்தனை வருஷம் இந்த ரெகோபோத் ஊழியம், இந்த குளத்துப்பாளையம், இந்த தொண்டாமுத்தூர் பட்டணத்தில் போரடிக்கிற காலத்தில் எல்லாம், பிரச்சனை வந்த காலத்தில் எல்லாம் கர்த்தர் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி வளர்த்தார்ல. இதற்கு பிற்பாடு இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஒரு அறுவடை காலத்தை கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபை அறுவடை காலத்தை பார்க்க போகிறது. உங்க சம்பாத்தியம் அறுவடை காலத்தை பார்க்க போகிறது. உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் இதுவரை பார்க்காத ஒரு பெரிய அறுவடை காலத்தை இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆண்டவருடைய வருகையும் இனி தாமதிப்பதில்லை. ஆகாயில வாசிக்கிறோம், இன்னும் கொஞ்ச காலத்திலே வானத்தையும் பூமியையும் திரும்ப அசைய பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலத்துல அசைய பண்ண போறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்தில் சொல்லுங்களேன் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருகை இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகுதுங்க. இப்பொழுதே பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் இயற்கைக்கு முன்பதாய் நிற்க முடியல. மழை பெஞ்சாது என்ன தடுத்து, அமெரிக்கா வல்லரசு நாடு, தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அந்த தீயை அணைக்க முடியல. வெள்ளம் வந்துச்சுன்னா, சீனா போன வாரங்களில் வெள்ளம் வந்துச்சு. போன 2 நாளைக்கு முன்னாடி மேக வெடிப்பு. இந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்டதில்லை. என்னதான் மேக வெடிப்பு. அந்த மேக வெடிச்சு ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு, ஒரு நிலச்சரிவு. இதெல்லாம் கடைசி காலம். இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் வானத்தை அசைய பண்ண போகிறா. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச காலத்துல ஒளி இருக்கும். ஒளி இருக்கும் போதே வெளிச்சத்துக்கு வந்துரு. இப்பதான் பஸ் வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன். 60 வயசு ரிட்டையர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு நான் என்ன செய்யறேன்? ஹலோ, யோவான் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, அது வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 12:35. இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஒளி எவ்வளவு நாள் தான் இருக்கும்? இந்த கிரேஸ் பீரியட் சீக்கிரம் எக்ஸ்பீரி ஆக போகுது. இந்த லைஃப் சீக்கிரம் முடிவுக்குள்ள வரப்போகுது. இந்த வானமும் பூமியும் சீக்கிரம் முடிவுக்குள்ள வரப்போகிறது. கொஞ்ச காலம் தான் ஒளி இருக்கும். ஒளி இருக்கும் பொழுதே, காற்றடிக்கும் பொழுதே என்ன செய்ய? காற்றடிக்கும் பொழுதே தூற்றிக்கோ. அதான் ஒளி இருக்கும் பொழுதே உள்ள வந்துரு. ஒளி இருக்கும் பொழுதே ஆண்டவருக்குள்ள வந்துரு. ஆண்டவருக்குள்ள வந்துரு. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. இங்க இருந்து வாசிங்களேன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. உங்க பாடுகள் கொஞ்ச காலம் தாங்க. நீங்க கொஞ்ச காலம் அந்த பாடு அனுபவிக்கிறீங்களா, கர்த்தர் அந்த டைம்லயும் உங்களை அனாதையா விடுறது இல்லை. நீங்க கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறீங்களா, அந்த டைம்லையும் அந்த வார்த்தையை பாருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. தாங்க முடியலையே
வலிக்குதே, என்னால் இது பார்க்க முடியலையே, சகிக்க முடியலையே. உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, உங்களை உங்க குடும்பத்தையும் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நிலை நிற்க செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. எப்போது ஒரு மாற்றம் வரும், எப்பொழுது ஒரு தேர்தல் வரும், எப்பொழுது ராக்காலம் முடியும், எப்பொழுது தோத்திரம் விடியற் காலத்தின் கிழக்கு வெளிச்சத்தை நான் பார்ப்பேன், எப்பொழுது துன்மார்க்கன் சோத்திரம் அழிந்து போவான். நம்ம எப்பொழுதுன்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு தொழிற்கும், அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். இந்த லேசான உபத்திரவம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். துன்மார்க்கன் இரான், உற்று விசாரித்தாலும் அவன் இருந்த இடத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சினம் கடந்து போகும். இன்னும் கொஞ்ச காலத்துல உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறேன். இனி கொஞ்ச காலம்தான் ஒளி இருக்கும். என் பக்கத்துல வந்துடு. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க?